வணக்கம் மாணவர்களே, வெவ்வேறு பாகங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் பேண்ட் சா மெஷினில் டெமான்ஸ்ட்ரேட் செய்யவும் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை பேண்ட் சா மெஷினை டெமான்ஸ்ட்ரேட் செய்யவும், பேண்ட் சா மெஷினின் பாகங்களை அடையாளம் காணவும், பேண்ட் சா மெஷினின் செயல்பாடுகள். பேண்ட் சா மெஷின் ப்ராசஸ். பயிற்சி பெறுபவர் பேண்ட் சா மெஷினின் அனைத்து பகுதிகளையும் அவற்றின் செயல்பாடுகளையும் குறித்துக் கொள்வார். இதை அட்டவணை 1 பதிவு செய்யவும். பேஸ். பேண்ட் சாவின் அடிப்பகுதி முழு இயந்திரத்தையும் ஆதரிக்கும் ஒரு உறுதியான பெரும்பாலும் வார்ப்பிரம்பு தளமாகும். ஃப்ரேம். சட்டமானது பேண்ட் சாவின் முக்கிய அமைப்பாகும். இது பொதுவாக பற்ற வைக்கப்பட்ட ஸ்டீல் அல்லது வார்ப்பிரம்பு மூலம் செய்யப்படுகிறது. இது இயந்திரத்தின் அனைத்து நகரும் பகுதிகளையும் கொண்டுள்ளது மற்றும் வெட்டு செயல்முறைக்கு ஆதரவை வழங்குகிறது. ஒர்க் டேபிள். ஒர்க் டேபிள் என்பது வெட்டப்பட வேண்டிய பொருள் வைக்கப்படும் ஒரு தட்டையான மேற்பரப்பு. இது பொதுவாக கோண வெட்டுகளுக்கு இடமளிக்கும் வகையில் சாய்ந்திருக்கும். பிளேட். பிளேட் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சக்கரங்களை சுற்றி ஓடும் பல் உலோகத்தின் தொடர்ச்சியான வளமையாகும். இது இசைக்குழுவின் முதன்மை வெட்டு கருவியாகும். கத்தியின் பற்கள் வெட்டப்படும் பொருளை பொறுத்து வெவ்வேறு கட்டமைப்புகளில் வருகின்றன. பிளேட் கைட்ஸ். பிளேட் வழிகாட்டிகள் என்பது பேரிங்ஸ் அல்லது ரோலர்கள் ஆகும். அவை பிளேட்டை ஆதரிக்கின்றன, வெட்டும்போது அதை சீரமைத்து நிலையானதாக வைத்திருக்கும். பொதுவாக மேல் மற்றும் கீழ் பிளேட் வழிகாட்டிகள் உள்ளன. வீல்ஸ். பேண்ட் மரக்கட்டைகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சக்கரங்களை கொண்டுள்ளன. பொதுவாக உலோகம் அல்லது ரப்பரால் செய்யப்பட்டவை. அதை சுற்றி பிளேட் சுழலும் ஒரு சக்கரம் ஒரு மோட்டார் மூலம் இயக்கப்படுகிறது, மற்றொன்று செயலற்றது. மோட்டார் பிளேட்டை இயக்க தேவையான சக்தியை மோட்டார் வழங்குகிறது. இது மேசைக்கு அடியில் அல்லது சட்டகத்தின் மேல் வைக்கப்படலாம். டென்ஷனிங் மெக்கானிசம். டென்ஷனிங் மெக்கானிசம் பிளேட்டின் பதற்றத்தை சரி செய்கிறது. துல்லியமான வெட்டுகளை அடைவதற்கும் பிளேட் ஆயுளை நீட்டிப்பதற்கும் சரியான பதற்றம் முக்கியமானது. ஃபீட் சிஸ்டம் என்பது பிளேடில் பொருள் செலுத்தப்படும் விகிதத்தை கட்டுப்படுத்துகிறது. இது கையேடையாக இருக்கலாம், அங்கு ஆபரேட்டர் பொருட்களை கையால் ஊட்டலாம், அல்லது மேம்பட்ட மாடல்களில் தானாக இருக்கலாம். கைட் ஃபென்ஸ். வழிகாட்டி வேலி என்பது ஒரு பட்டை அல்லது தண்டவாளமாகும். இது வெட்டும் போது பொருளை நேராக வைத்து துல்லியம் மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த உதவுகிறது. அட்ஜஸ்ட்மென்ட் கண்ட்ரோல்ஸ். இந்த கட்டுப்பாடுகள் வேலையின் தேவைகளுக்கு ஏற்ப பிளேட் வேகம், கத்தி கோணம் மற்றும் வெட்டு ஆழம் போன்ற பல்வேறு அளவுருக்களை சரி செய்ய ஆபரேட்டர்களை அனுமதிக்கிறது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ். பேண்ட் மரக்கட்டைகளை பாதுகாப்பான செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக பிளேட் காவலர்கள், எமர்ஜென்சி ஸ்டாப் பொத்தான்கள் மற்றும் பிளேட் டென்ஷன் இண்டிகேட்டர்கள் போன்ற பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன. பேண்ட் சாவை இயக்கும் போது இயந்திரத்தின் திறமையான மற்றும் பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்ய இந்த பாகங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உற்பத்தியாளரின் வழிகாட்டுதல்கள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை எப்போதும் பின்பற்றவும். இந்த வீடியோவில் பல்வேறு பாகங்கள் கொண்ட பேண்ட் சா மெஷின் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வோம்.